price money plus trophy. People on queue. Yeah, don't first place. One வாங்குறாங்க. கமிட்டி. What are you doing here? So BP11 20K டோர்னமெண்டோட கமிட்டி இருக்காங்க. அப்படியே லைனா பேர் எதுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம். லைனா பேர் சொல்லுங்க. கார்த்திக், அடியலகன், சிவகுமார், அருணி, ராம்குமார், சந்திரு, நிறைய பேர் இருக்காங்க. லோகேஷ், பழனிசாமி, முத்துக்குமார், பிரவீன்குமார், சிங்கரவேலன், கோவிந்தராஜ், குமரன், கேண்டி சஞ்சய், திருமணி, சந்திர சொல்லிட்டேன், சந்திரு, அஜித், ஹரிஹரன், உபேந்திரன், கருந்தேவா, அஜித். ஓகேண்ணா, இந்த டோர்னமெண்ட் நடந்த லொகேஷன் சொல்லுங்க. பிட்ச் கிரவுண்டோட லொகேஷன் சொல்லுங்க. பாப்பம்பாடி. ஒரே ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க. பாப்பம்பாடி. ஊர் பேரே டிஸ்ட்ரிக்ட் வைஸா சொல்லிடுங்க. தர்மபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, பாப்பம்பாடி, புதுப்பட்டி. ஓகே, எத்தனை நாள் நடந்துச்சு டேட் சொல்லு. 4 days. 14, 15, 16, 17. பிரைஸ் டீடைல்ஸ் லைனா சொல்லிடுங்க. பிரைஸ் சொல்லட்டுமா? நான் பிரைஸ் சொல்லுங்க. 20,025, 15,025, 10,025, 5,025 பிளஸ் கோப்பை. ஓகே, எத்தனை வருஷம் நடத்திட்டு வரீங்க டோர்னமெண்ட்? 2வது வருஷம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வருஷம் எவ்வளோ ப்ரைஸ் வச்சிங்க? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 10,000. 10,000ங்களா? ஓகே. என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ? டீம் எத்தனை டீம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அது சொல்லிடுங்க. என்ட்ரி வந்து 750 ரூபா இந்த வருஷம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து 20,025 ரூபா. டீம் வந்து 34 டீம் இருந்ததுங்க. யூனிஃபார்ம் இருந்தா பாதி டிஸ்கவுண்ட் 375 ரூபா தான். என்ட்ரன்ஸ்லாம் குறைக்கப்படும். சிறப்பு பரிசு வந்து ஆட்ரிக் 6க்கு, ஆட்ரிக் விக்கெட்டுக்கு, அப்புறம் வந்து மெய்டன் ஓவருக்கு ரூபாய் 200 ரூபா. ஓகே, நான் போன வருஷம் வச்சிங்களா? போன வருஷம் என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ? 150. 350. போன வருஷம் எத்தனை டீம் என்ட்ரி பண்ணாங்க? போன வருஷம் வந்து 22 டீமுங்க. ஓகே ஓகே. போன வருஷம் 22 டீம் என்ட்ரி கொடுத்தாங்க. 250 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ் வாங்கணும். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து 10,000 ரூபாய். செகண்ட் பிரைஸ் 8,000. தேர்ட் பிரைஸ் வந்து 5,000. ஃபோர்த் பிரைஸ் வந்து 3,000. ஓகேண்ணா. ஓகேண்ணா, அவங்க கமிட்டியோட மறக்க முடியாத மேட்சஸ் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ப்ளே பண்ண மேட்சஸ், மறக்க முடியாத மேட்சஸ், அதாவது லூஸ் பண்ண வேண்டிய மேட்சஸை வின் பண்ணது, வின் பண்ண வேண்டிய மேட்சஸ் லூஸ் பண்ணது, செமி மறக்க முடியாத இன்னைக்கு மேட்சஸ் சொல்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி விளையாடின மேட்சஸ் ஏதாவது சொல்லுங்கள். முன்னாடி மேட்ச்னா அதுக்கு முன்னாடி கருணு
மேன் ஆஃப் தி சீரிஸ் நல்லா இது என்னன்னா எங்க டீம்ல வந்து பிரவீன் அவர்தான் 4 ஓவருக்கு 50 ரன் அடிச்சார். மெனசி ரோல்ல இருக்கு டோர்னமெண்ட்ல 4 ஓவர் 50 ரன் அடிச்சிருக்காரு. இதுக்கே இன்னைக்கு மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்னா எங்க 4 ஓவர் மேட்ச்ல 3 ஓவருக்கு 30 ரன் கொடுத்தாங்க. லாஸ்ட் ஓவருக்கு 1 ரனுக்கு போட்டு டாட் வச்சாரு கோகுலக்கண்ணன். ஓகே, நான் இந்த கிரவுண்ட் எத்தனை வருஷமா இருக்கு, இது ரெடி பண்ணா என்னெல்லாம் பண்ணீங்க அது கொஞ்சம் சொல்லுங்க. இது ரொம்ப பழமையான கிரவுண்டு. இந்த கிரவுண்டுக்கு வந்து உரிமையாளர் வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்களோட லேண்டு தகராறுல இந்த லேண்ட் அப்படியே ஸோ அந்த லேண்ட் ஓனர்கிட்ட 3 பேர்கிட்டையும் பர்மிஷன் வாங்கி அது வந்து ரெகுலராக இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக நடத்திட்டு வரோம் அந்த மேட்ச்சு. இதுக்கு முன்னாடி எங்கள் சீனியர் பிளேயர்ஸ் இதே கிரவுண்டில் ஆடி இருக்கிறாங்க, இடையில விவசாயமும் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த 2-3 வருஷமாக எங்களுக்கு இந்த லேண்ட் ஓனர் ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க 3 பேரும். மேலும் அடுத்த வருஷமும் வாய்ப்பு இருந்தால் சப்போஸ் அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா அடுத்த வருஷமும் நடக்கும். ஓகே, அந்த நெட்ஸ் இருக்குது அது நீங்கள் போட்டதா? நம்ம பிளேயிங் லெவன்ஸ்க்காக அவங்க எல்லாருமே ஒர்க்குக்கு போகிறாங்க, அவங்களால பகலில் ப்ராக்டிஸ் பண்ண முடியுது இல்லை. ஸோ அதனால் இந்த வருஷம் நாங்கள் போன வருஷம் நாங்கள் லாஸ் பண்ணிட்டோம். இந்த வருஷம் வந்து அதை வந்து எப்படியாவது ஒரு எந்த டீம் வந்தாலும் அடிக்கணுன்ற ஒரு இதுக்காக நைட்டு ப்ராக்டிஸ்க்காக அந்த நெட்ஸ் போட்டோம். அது விடாமல் எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தது வந்து கருண் ப்ளஸ் சிவாண்ணன். இது நமக்கு தெரிஞ்ச இடத்துலேருந்து மூங்கில வெட்டிட்டு வந்ததும் கோயம்புத்தூர்லேருந்து அந்த நெட்ஸ் ஆட போட்டதும் அவங்களோட ஒத்துழைப்பு தான் முடிச்சு. மொத்தமாக எங்கள் பிபி 11 எல்லாருமே ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தனால தான் அதெல்லாம் முடிஞ்சது. ஸோ அந்த பயிற்சிக்கான பரிசு எங்களோட வெற்றியாக நாங்கள் பார்க்குறோம் இதை. ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா. ஓகே, உங்கள் டீமோட சீனியர் பிளேயர்ஸ் அப்படி யார் அப்படி சொல்லிடுங்க. சீனியர் பிளேயர் மிகப்பெரிய சீனியர்னா சிவானா. எங்க யாரு? பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்காருன்னு பாக்குறீங்க. பாருங்கண்ணா. ஓகே ஓகே. அவருக்கு அடுத்தது தான் நான். அவருக்கு அப்படிதான் இவரு தாங்க. அவருக்கு அப்புறம் அவரு தாங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா. நான் சீனியர் பிளேயர்ஸ் இருக்கீங்களா? ஸோ இப்போ வளர்ந்துட்டு வர யங் ஜெனரேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க. எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கே ஆள் கிடையாது, நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அவங்க க்ரோ பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். சூப்பர். உங்க டீம் நீ என்ன சொல்லிருந்தா சொல்லுங்க. என்னைக்கும் எந்த சஞ்சரவும் இல்லாம சங்கடமும் இல்லாம நல்லபடியா எது பண்ணாலும் சேர்ந்து பண்ணி கொடுங்க. ஓகே, உங்க கமிட்டி சார்பா மற்ற கமிட்டிக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, யாரும் பிரச்சனை எதுவும் இல்லை, நீட்டாக முடித்தோம், சலசலப்பு இல்லாமல் எந்த ஒரு ஆர்குமெண்ட் இல்லாமல் நடத்தோம். ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, நாங்களும் அவங்க கொடுத்தோம். எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தவங்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றிக்கிறோம். ஊருக்காரர் வந்து எல்லாம் கொடுத்து எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து எங்கள் ஊருக்காரரு எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பக்கத்து காட்டுக்காரராகட்டும் டீ காஃபி வாங்கி கொடுக்குறது, ஜூஸ் வாங்கி கொடுக்குறது, எல்லாருமே நிறைய ஸ்பான்சர்ஸ் கிடச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் ப்ரைஸு மேலே எங்கள் டீமுக்காக வளர்ச்சிக்கோசரம் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி எங்களை ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள், எல்லாத்துக்குமே நன்றி. ஓகே. ஒரு சிலர் வந்து ஒரு கட்சி தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கேஓ, பிஎம்கேஓ, எல்லா கட்சியும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லா கட்சியில இருந்தும் ஒரு கட்சின்னு சொல்ல முடியாது, இருக்கிற எல்லா கட்சியில இருந்தும் ஒரே மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க. அதுதான் எங்களோட டீமோட ப்ளஸ்ஸாக நாங்கள் பார்க்குறோம். பார்த்தா கூட தெரியும். எங்க ஊரோட ஃபேமஸ் ஏதாவது ஒன்று இருக்கலாம், அதை ஷேர் பண்ணுங்க. எங்க ஊர் ஃபேமஸ் காணிமன் தேர் திருவிழா. எங்களூரின் சிறந்த சிறப்புமிக்க தேர் திருவிழா. அது வந்து தேர் இழுக்கு புதன்கிழமை தேர் இழுக்கு தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல தமிழ்நாட்டுல பெரிய தேர் திருவிழா. 18 பட்டி கிராமம் சேலம் எல்லாம் நடைபெற்ற திருவிழா, மிகப்பெரிய திருவிழா, ரொம்ப ஃபேமஸ். உங்க டீம்ல இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இப்போ எல்லாமே இருக்காங்களா? எல்லாருமே இருக்காங்க. ஆனா வந்து என்ன ஒரு விஷயம்னா யாரும் ஒத்துழைப்பு இல்லாம சண்டை போட்டோ எல்லாமே சண்டை அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச் ஆரம்பிச்ச பின்னாடி எல்லாருமே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பெரியவங்க சின்னவங்கன்ற மரியாதை, சின்னவங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் அனுசரிச்சு போனாங்க, சரின்னு சொல்லிட்டு போனாங்க. அதனால நல்லா சப்போர்ட் பண்ணாலும் எங்களால் இது செய்ய முடிஞ்சுச்சு.
ஓகே டோர்னமெண்ட் நான் சூப்பராக நல்லா நடத்துனீங்க. இதுக்கப்புறம் வர டோர்னமெண்ட்டை நல்லா நடத்தணுன்ட்டு சேனல்ஸாக தெரிவிச்சுக்கிறோம். ஸோ சேனல் சப்போர்ட் எப்போவுமே உங்கள் கூட இருக்கும். ஸோ இது இந்த டீமை இன்னும் நல்லா டெவலப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனல் சப்போர்ட் உங்கள் எப்போவுமே கூட இருக்கும். தேங்க்யூண்ணே. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சிறப்பு பரிசு